தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய மாலை நேர ஆர்ப்பாட்டம் 6 மணிக்கு நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பி பாண்டிமாதேவி அவர்கள் தலைமையேற்றார். இதில் மாவட்ட 6 ஒன்றியங்கள் கலந்து கொண்டன. 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய கோரிக்கைகள்: நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது 22/5/25 அன்று இயக்குனர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக கூறியிருந்தார். இன்று வரை அழைத்து பேசவில்லை. அதனால் எங்களுடைய மாநில தலைமையை உடனடியாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். மற்றும் கோரிக்கைகளுக்காக போராடிய சிவகங்கை மாவட்ட செயலாளர் மற்றும் தென்காசி மாவட்ட செயலாளரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அவர்களுடைய பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 6 வருடங்களாக செல்போன் வழங்காமல், யாருக்குமே செல்போன் கிடையாது. ஆனால் வேலை அவங்கவுங்க சொந்த போன்லயும் அடுத்தவங்க போனையும் வாங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனடியா புதிய செல்போன் 22 மாவட்டத்துக்கு வழங்கப்படவில்லை. அதில் நாமக்கல் மாவட்டம் ஒன்று. உடனடியாக புதிய செல்போன் வழங்க வேண்டும். PHR போடுவதற்கு FRS முறையை கைப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைத்திருந்தோம் காத்திருப்பு போராட்டத்தில். அதையும் எங்களுக்கு அதில் உள்ள பல சிக்கல்களை சரி செய்து கொடுக்க வேண்டும். 93 பதவி உயர்வில் பல சிக்கல்கள் இருந்தது. அதை சங்கம் தலையிட்டு தீர்த்து கொடுத்தது. இன்னும் அதற்கு உடனடியாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவில்லை. உடனடியாக அந்த பதவி உயர்வை வழங்க வேண்டும். மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பணியாளர்கள் உதவியாளர்கள் காலி பணியிடம் அதிகமாக உள்ளது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். உதவியாளர் இல்லாமல் பணி செய்ய இயலாது என நாங்கள் பணியாளர் அனைவரும் முடிவெடுத்திருக்கிறோம் தோழர்களே. இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.